அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஆளுநர் RN ரவியை சந்தித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசவுள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் இருவரின் சந்திப்பும் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், சரியாக எத்தனை மணிக்கு இருவரும் சந்திப்பில் ஈடுபட இருக்காங்க? இந்த சந்திப்பின் போது என்ன விஷயங்கள் எல்லாம் குறித்து பேசப்படலாம்? என்ன வலியுறுத்தல்கள் விஜய் தரப்பிலிருந்து வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? முதல் முறையாக இந்த விவகாரத்தை ராஜ்பவன் வரை கொண்டு வருகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ஒட்டுமொத்த மீடியாக்களும் கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனுக்கு வெளியில் காத்திருக்கிறது. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு அனைத்திற்குமே வேந்தராக இருக்கக்கூடியவர் கவர்னர். எனவே அவரிடம் இதை முறையிட்டால்தான் இந்த விஷயத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவர் இந்த சந்திப்புக்கு நேரம் கொடுத்திருக்கார். நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது ராஜ்பவனுக்கு வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை குறித்து ஒட்டுமொத்த ஊடகங்களும் இங்கு காத்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கைப்பட ஒரு கடிதத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்களை எழுப்புவதற்கு, குறிப்பாக மாணவிகளுடைய பாதுகாப்பு அனைத்து பல்கலைக்கழகங்களும் இதே போன்று நடைபெறுவதாகவும் இதுபோன்று அவர் பல்வேறு விஷயங்களை எழுப்பியிருக்கிறார். நம்முடைய செய்தியாளர் சந்தானம் சந்தானம் இன்னைக்கு காலையில ஒரு கடிதம் கைப்பட எழுதியிருந்தாரு. இந்த விஷயத்தை தாவேக எப்படி பார்க்கிறது? தமிழக வெற்றிக் கழகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பொது பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பாருனா கூட சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியா சமூக வலைதள பக்கம் மூலமா அறிக்கைகள் தவக தலைவர் வெளியிட்டிருந்தாரு. குறிப்பா இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா தவறு செய்தவரா ஒரு நபர் கைது செய்யப்பட்டனா கூட அந்த FIR வெளியாகிருந்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதே போன்று புகார் அளித்த மாணவி அவர் ஒரு நபரிடம் பேசியதாகவும், ஆனா காவல்துறை அது மறுத்தது மிகப்பெரிய விசாரணை நடைபெற்றிருக்கும் போதே அப்படி ஒரு நபர் இல்ல அப்படின்ற காவல்துறை மறுத்ததன் காரணமா இந்த விவகாரம் தற்போது பெரிதா இருக்கு. அதிமுக இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை சாட்டையால் அடிச்சது மிகப்பெரிய பேசுவதற்கு. இந்த நிலையில தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், இந்த 2 விவகாரம் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு 3 பிரச்சனைகள் தொடர்பாக சந்திக்க தான் தற்போது ஆளுநரை சந்திக்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது இந்த ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். அவருடன் பார்த்தீங்கன்னா தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொருளாளராகவும் வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் உள்ளிட்ட 3 பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த ஆளுநர் சந்திப்புல 3 விவகாரங்கள் தொடர்பா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லாம 3 விவகாரங்கள் தொடர்பா இந்த கடிதத்தை முழுமையா வழங்க இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. இதுல வேற என்ன விஷயத்தை எழுப்ப இருக்கிறார்கள்? ஏன்னா ஒரு கவர்னரை முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட இன்னமும் பார்க்கல. ஆனா இந்த விஷயத்தை அவசரமாக கவர்னரிடம் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, ஒன்னு தமிழகத்தில் தொடர்ச்சியா சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடைபெறுவதை எதிர்கட்சிகளா இருக்கட்டும், அதே போன்று தமிழகத்தில் ஆட்சியில் அனைத்து கட்சிகளுமே சுட்டிக்காட்டினா கூட தொடர்ச்சியா இந்த சம்பவம் நடக்கிறது. பள்ளியில ஒரு ஆசிரியர் கத்தியால குற்றப்பட்டதா இருக்கணும், இல்ல நீதிமன்றத்துக்கு வெளியே வழக்கறிஞர் வெட்டப்பட்டது, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் தாக்கப்பட்டது, தற்போது கல்லூரிக்குள்ள மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அவர் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா மாணவிகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்புல முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்லியிருந்தாரு. இந்த அண்ணா பல்கலைக்கழக தொடர்பா வெளியிட்ட அறிக்கையில கூட கண்டனம் இல்லாம இருக்கும், திமுக கண்டனம் இருக்கு இல்லாம பாதுகாப்பை வலியுறுத்தணும். இருப்பினும் கூட அந்த விசாரணை முழுமையா திருப்தி அடையல அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. நம்ம பேசும்போது இந்த விசாரணை செல்லக்கூடிய பாதை சரியா இல்லை அப்படின்னு கட்சியினுடைய தலைவர் நினைத்ததன் காரணமாக தான் இன்று காலை அந்த கடிதம் வழங்கப்பட்டிருந்தது. நமக்கு கிடைத்த தகவல் படி பார்த்தீங்கன்னா இன்று காலை 6 மணிக்கு நமக்கு அந்த கடிதம் கிடைச்சது. ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகளுக்கும் இந்த கடிதம் கிடைச்ச உடனே ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அங்க பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இந்த கடிதம் கொண்டு செல்லணும் அப்படின்ற உத்தரவு இன்னைக்கு காலைக்கே கட்சி சார்பாக வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பகுதியிலும் வழங்கப்பட்டிருக்காங்க. சென்னையில பல்வேறு இடங்கள்ல இந்த கடிதங்களை வழங்கிய கட்சி நிர்வாகிகளை தற்போது காவல்துறையினர் கைது செய்யப்பட்டக்கூடிய நிலை தான் தற்போது இங்க ஆளுநரை சந்திக்க வந்திருக்காரு. இதனை சந்திப்பு முடிஞ்ச உடனே தாவேகா தலைவர் விஜய கூட ஒரு மகளிர் கல்லூரிக்கு நேரடியாக சென்று அவருடைய எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை அவரே வழங்குறதுக்கு திட்டமிட்டிருப்பதாகவும் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஒட்டுமொத்தமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், அதே போன்று இந்த மழையால இப்ப பெரிய அளவில் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருந்தது. அதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் ஒட்டுமொத்தமா அரசு வழங்கல. அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் பேச இருப்பதா வாய்ப்பு இருக்கா? ரிட்டனா எழுதி கொண்டு வந்திருக்காங்களா? ஏன்னா நீங்க அந்த பார்ட்டி மெம்பர்ஸோட ரெகுலரா பேசுறீங்க, புஷி ஆனந்த் உள்ளிட்டோட பேசுறீங்க. என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட், எத்தனை பேஜஸ் இருக்கு, வேற என்னெல்லாம் அதுக்கு சொல்ல? ஏன்னா குறிப்பாக விஜய் கட்சியை பொறுத்த நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க.
மாணவ மாணவிகள் குறிப்பாக கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. எனவே இதையெல்லாம் மீன் பண்ணி ஏதாவது இருக்குமா அந்த புகார் கிடைக்கும்? நம்ம இந்த விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு காலையில இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு 6 மணில இருந்து நம்ம கடிதம் கிடைச்சதுல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.